வணக்கம் மக்களே. இது ஜிவிஜிஎஸ் வியூ. நான் குரு விஷ்ணுகிரி. இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, இப்போ டெல்லியில் நடந்துகிட்ருக்கிற ஏஐ சம்மிட்டில், ஏஐ மாநாட்டில் நடந்த ஒரு சின்ன சலசலப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஐ சம்மிட் ஏற்கனவே 2 தடவை நடந்திருக்கு. அது வேறு நாடுகளில் நடந்திருக்கு. 3வது முறையாக இந்தியாவில் நடக்குது. முதல் முறையாக இந்தியாவில் நடக்கிறது தான் முதல் முறை. டெல்லியில் நடக்குது. இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இதை ஒரு ப்ரௌடு மூமெண்ட்டாக சொல்லிட்டு இருந்தார். இந்தியாவில் ஏஐ டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் சொல்லிட்டு ஒரு ஃபாரம் இருக்குது. வருஷம் ஒரு மீட்டிங் வைப்பாங்க. அந்த மீட்டிங்கில் ஸோ இந்தியாவை பற்றி இந்தியாவிலலாம் ஏஐ இப்போதைக்கு டெவலப் ஆகாதுங்கிற மாதிரி ஒரு பேச்சை ஒரு பெண்மணி பேசியிருந்தாங்க, பெரிய அதிகாரத்தில் இருக்கவங்க. இப்போ இந்திய ஐடி துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அங்கே போயிருந்தார். அவர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய தரவுகள் எல்லாம் சொன்னார். இந்தியாவில் ஏஐ இப்படி வந்திருக்கு, ஸ்டார்ட் அப்ஸ் இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டுலாம் அவங்களுக்கு பதிலடி தந்தார். அப்படிங்கிறப்ப இந்த மாநாட்டில் நிறைய ஸ்டாலில் இருக்குது, கண்காட்சியெல்லாம் இருக்குது. அதில் நிறைய நிறுவனங்கள் அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் காட்சிப்படுத்துவாங்க. R&D என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய பல்கலைக்கழகங்களும் உண்டு. அதில் ஒன்று தான் கல்கட்டியாஸ் பல்கலைக்கழகம். அவங்க ஒரு ரோபோ நாயை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க, காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஐடி துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு தன்னுடைய சமூக வலைதள கணக்குகள்லாம் போட்டு, பார்த்திங்களா இந்தியா டெவலப் ஆகிடுச்சு, ஏஐயில் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம், நாங்கள் ரோபோட் டாகெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்லாம் அவர் பெருமையாக போட்டிருந்தார். அதுக்கு கீழே நெட்டிசன்ஸ்லாம் அதை அந்த நாயை அவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ணிவிட்டு அது சீனாவில் ஒரு நிறுவனம் தயாரிச்சுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அந்த உண்மையை அறிஞ்சு அந்த பதிவை நீக்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த கல்கட்டியாஸ் பல்கலைக்கழகம் அந்த கண்காட்சியாளர்லேருந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டுலாம் அரசு உத்தரவு போட்டதாக சொல்லப்படுது. இதை பற்றிலாம் கேள்வி கேட்கும்போது அங்கே ஒரு பெண் ப்ரொஃபஸர், பேர் நேகான்னு சொல்லிட்டு, அவங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்களை பார்த்து சத்தம் போட்டு நிறைய பேசியிருக்காங்க. ஒரு 6ன்னு ஒரு சிம்பிள் இருக்குன்னா, 6ங்கக்கூடிய நம்பர் இருக்குன்னா, எனக்கு பார்க்கும்போது 6ஆக தெரியலாம், நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு 9ங்கிற இதில் தெரியலாம். ஸோ அந்த மாதிரி தான் இது. நாங்கள் இதை நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு சொல்லவே கிடையாது, நாங்கள் சும்மா இதை காட்சிக்கு வச்சுருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொன்று அவங்கள அதை காலி பண்ண சொன்னதாக சொல்லப்படுது. அவங்க நாங்கள் லஞ்ச் பிரேக்கு போகிறோம், நாங்கள் காலி பண்ணுறோம் நீங்கள் நினைக்காதீங்க, எங்களுக்குலாம் அப்படி யாரும் உத்தரவு போடல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த இடத்த வெக்கேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கல்கட்டியாஸ் பல்கலைக்கழகம் உத்தரப்பிரதேசத்துடைய கிரேட்டர் நொய்டாவில் இருக்குது. அவங்க ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க. ஸோ நடந்தது தவறு தான், நாங்கள் அதுக்காக பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஸோ அந்த ப்ரொஃபஸருக்கு அந்த விஷயத்துக்கான ஆத்தரைஸ் பர்சன் அவங்க கிடையாது. அவங்க கேமராவை பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பேசிட்டாங்க. ஸோ இதை நாங்கள் ரிசர்ச் பர்பஸ்க்காக சீனாவிலேருந்து வாங்கினா ஒரு ரோபோட் டாக் தான் அது. ஸோ நடந்த தவறுகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறோம், நாங்கள் வெக்கேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அந்த பல்கலைக்கழகத்துடைய யூஜிசி ரெக்கக்னேஷன்லாம் ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய நெட்டிசன்லாம் சொன்னாங்க. யூஜிசிங்கிறது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், பல்கலைக்கழக மானியக்குழு. அவங்க தான் நிறைய பல்கலைக்கழகங்களை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அவங்க சரியான பல்கலைக்கழகம்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரத்து பண்ணுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் பிரதமர் மேக்ரோன் வந்திருக்காரு. ஸோ அதுபோக சாம் ஆல்ட்மன், ஸோ ChatGPTயோடைய தலைவர் வந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க. இந்தியாவில் கொஞ்சம் ப்ரௌடான இது மொமெண்ட் இது அப்படின்னு நினைக்கும்போது ஒரு சின்ன சலசலப்பு வந்திருக்கிறது வருந்தத்தக்கது. சரி, அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.